கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கான ஷார்ட்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, 4th கிரேட் நிஞ்சா வார்ல வந்து மாத்ரா வந்து நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கறத பத்தி அந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க இப்ப நம்ம ஷார்ட்ஸ்க்குள்ள போயிரலாம். நருட்டோ அனிமேல 4th கிரேட் நிஞ்சா வரப்போ ரீஅனிமேஷன் ஆனவங்க எல்லாம் யாரால ரீஅனிமேட் பண்ணப்பட்டாங்களோ அவங்க சொன்னது மட்டும் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ரீஅனிமேஷன் ஜுட்சுலயே இட்டாச்சியை மட்டும் தான் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத இது வரைக்கும் நம்பிட்டு இருப்போம். ஆனா அந்த ஒரு ஜுட்சுவால மாத்ராவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. 4th கிரேட் நிஞ்சா வரப்போ எல்லா ஷினோபிங்களுக்கும் எதிரியே மாத்ரா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏன் நான் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறதுலே மாத்ரா தான் நல்லவன்ங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வார்ல இருந்த எல்லா ஷினோபிங்களுக்குமே ஒரு நிறைவேறாத ஆசை இருந்திருக்கும். அந்த ஒரு ஆசையை யாராலையுமே நிறைவேற்றிருக்க முடியாது. ஆனா மாத்ரா வந்து அந்த காகுயா ட்ரீயால அங்க இருந்த எல்லா ஷினோபிங்களோட கனவுமே நிறைவேற்றிருக்காரு. அந்த ரீஅனிமேஷன் ஜுட்சுவை கடந்து அங்க இருந்த எல்லா ஷினோபிங்களுக்குமே நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றினவன் தான் இந்த மாத்ரா. சரி ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல மாத்ரா வந்து நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.